நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியோட கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மல்லி இருந்துகிட்டு இந்த டாக்டர் கிட்ட இந்த ரேணுகாவை பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களான்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு டாக்டர். அதை கண்டுபிடிக்கிறது ஏதாச்சும் உங்ககிட்ட டிப்ஸ் இருக்கா? அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. நான் கொடுக்குற இந்த ஒரு மாத்திரை அவங்க ரெகுலரா 2 நாளைக்கு யூஸ் பண்ணாங்களா, கண்டிப்பா அவங்கனால மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்க முடியாது. அதிலே நீங்கள் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் தான் போட்டுட்டு இருக்காங்களேன்னு. ஏன்னா இந்த ஒரு உலகத்தில் கண்டிப்பாக யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் நடிக்க முடியாது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி. ஆனால் அவங்க அதையும் தாண்டி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த மெடிசனை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு நம்ம மல்லிக்கு இந்த சந்தேகம் வந்தது ஆரம்பத்துலேயே எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாவா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துருங்க. நம்ம மனோகரனும் ஒரு பக்கம் பார்த்திங்களன்னா இவன் ரேணுகாவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த ரேணுகை சிக்கலைங்க. சுடருன்ற பேர் கொண்டு இவ்வளோ ஆணித்தனமாக இவ்வளோ கேவலமாக எல்லாரும் மத்தியில் நடிச்சிட்டு இருக்காங்களே ஒரு நடிப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்களான்னா நம்ம மல்லியால் தாங்க ஒரு முடிவே வரப்போகுது. ஏன்னா இந்த ஒரு உலகத்தில் நம்ம மல்லி எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் மத்தியில் இந்த மல்லிக்கு இப்போ கெட்ட பேர் தாங்க. இப்போ இந்த ரேணுகன்ற பேரில் வீட்டுக்குள்ளே இருக்காளே சுடரி, அவன் நினச்சது எல்லாமே சாதிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ டெண்டர் கை மாறுற நிலைமைக்கும் போயிடுச்சு. அதே சமயம் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லாமே மாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த கதிரேஸ் இருந்துக்கிட்டு ஒரு லேடி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெண்டர் ஒரு டாக்குமெண்ட்டோட ரெடி பண்ணிங்களே, அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. நான் கையெழுத்து போட்டுட்டேன்னு அடுத்தது அந்த 8 கோடி ரூபாய் டெண்டர் நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு நாளுக்காக இவ்வளோ நாளாக